கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் bikecrashing. இது வந்து சரவணாவோட வண்டியை வந்து இப்போது சர்வீஸ்க்கு வந்து விடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் 2575 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. நேற்றே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சிம்பிளில் வந்து வந்துடுச்சு அவன் வண்டியில். அதனால் இப்போது நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னாக்கா மாதனூர் தாண்டி ஆம்பூர் கிட்டே வந்து இருக்கோம். ஸோ இப்போது நாங்கள் எங்கே போகிறோன்னா முடியாத்தமில் இருக்க டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஸோ அவங்கக்கிட்ட தான் சர்வீஸ் வந்து விடணும். நாங்கள் தான் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விட போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் சர்வீஸே அவங்க வந்து சரியாக பண்ணல. பட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி வந்து சர்வீஸ் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:31 ஆகுதுங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே பாருங்கள், மழைலாம் மூடி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு, ஃபாகு பயங்கரமாக இருக்குது. அப்படியே இப்போது பைக்கே வந்து ஓட்ட முடியல, அந்தளவுக்கு வந்து குளிராக இருக்குது. எல்லோரும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க ரோட்டில். ஆக்சுவலாக வந்து சரவணோட வண்டியில் வந்து நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கு. என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து சரி பண்ணணும். மெயின் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சரவணாவோட வண்டியில் வந்து டிஸ்க்கு பேடு அது வந்து பிரேக் பிடிச்சா ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து இது பண்ணணும். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக வண்டி வந்து ஷேக் ஆகுது. ஹேண்டில் விட்டா பாருங்க. ஸோ பயங்கரமாக வந்து ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டரில் வந்து ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து மாறி மாறி காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாதிரியும் வந்து காட்ட ஆரம்பிச்சிது. நம்ம ட்ரிப்பு போடுவோம்ல, ஸோ ட்ரிப்பில் போய்ட்டு ட்ரிப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோம், என்ன மாதிரி ஓட்டுறோன்றதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வந்துடுது. அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். அது என்ன ஃபால்ட்டுன்றது கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வண்டி வந்து இப்போது சர்வீஸ் வந்து விடணும். ஆஃப்டர் தட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பல்ஸ் வந்துடும். அடிஷ்னலாக எக்ஸ்பல்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சென்டர் ஸ்டாண்ட் வந்து போட சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரப்போகுதுன்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியல. பட் ஆனால் அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எஸ்டிமேட்டே காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2100 போட்டுருக்குறாங்க. பட் ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து சரவணா வண்டியை வந்து சர்வீஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்னன்றது உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக யாருன்னா வரீங்களா, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்றது வந்து பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க. 4 விஷயம் ஷேர் பண்ணிங்கனாக்கா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ பைக்கை பற்றி எப்படி என்னன்றது நிறைய பேர் இன்கேஸ் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புது வண்டி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து நேற்று ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார், ப்ரோ Apache1604v மைலேஜ் டெஸ்ட் மைலேஜ் வந்து எவ்வளோ ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு. ப்ரோ மைலேஜோட வீடியோ வந்து வரும் ப்ரோ. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து BS6 மாடலு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தனியாக வந்து இன்ஜினோட கார்பரேட் வந்து தனியாக இருக்கும். இப்போ வந்து அது கிடையாதுன்றதுனால வந்து நம்ம தனியாக வந்து பெட்ரோல் கேன் வந்து வாங்கினோம். பட் நான் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் தான் போகலான்னு சொல்லிட்டு தான் சேனல் வந்து ஓப்பன் பண்ணது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டுட்டீங்க, அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். பிகாஸ் இது தம்பியோட வண்டி. அவன் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் வந்து பைக்கில் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு 1 மந்த்க்குள்ளே நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனும் வேலைக்கு போயிடுவான். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பைக் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து தனியாக இன்னொரு வீடியோ வந்து வரும். இதுக்கப்புறம் இதே அப்பாச்சியோட வீடியோ வந்து இன்னொரு வீடியோ வந்து வரும். ஸோ அதோட வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து
நான் உங்களுக்கு எக்ஸ்பல்ஸோட மைலேஜோட வீடியோவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சியோட மைலேஜோட வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பெண்டிங் இருக்குது கைஸ். அதுவும் அந்த வீடியோஸ்லாம் வந்து இன்னும் எடுக்கணும். இப்போ எங்களுக்கு டைம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான். இப்போ நாளைக்கும் வந்து ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா பிகாஸ் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி இந்த வண்டியோட வீடியோ தான் எடுக்கணும். ஸோ எடுத்து முடித்த பிறகு தான் அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியும். ஸோ அதை முடிச்சுட்டு பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மைலேஜ் வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்புறம் கண்டிப்பாக வந்து போடுறேன். நம்ம கரெக்டாக குடியாத்தம் வந்துட்டோம். இப்போ ஷோரூம் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவனுக்கு வந்து அதே கம்ப்ளைண்ட் தான் கைஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரிப் மீட்டர் மாறிடுச்சு பாருங்கள். ட்ரிப் எஃப்னு வந்துடுச்சு. ஸோ அது என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. பட் அதையும் ரெடி பண்ணணும், அதையும் சொல்லணும். ஆல்ரெடி சொன்னோம், பட் ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப் எடுக்கல. பட் இந்த தாட்டி வந்து எடுக்கிறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் கீர் வந்து அதே மாதிரி தான் கைஸ் ஆகுது வந்து. ஸோ டக்குன்னு வந்து நியூட்ரலும் ஆக மாட்டேங்குது, கீர்லேயே இருக்குது. ஸோ கீர் போட்டாலும் நியூட்ரல் காட்டுது. அதுக்கப்புறம் நியூட்ரல் காட்டினா கூட மறுபடியும் கீர்லேயே தான் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும் கைஸ். ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. ஷோரூம் கிட்ட வந்தாச்சு.